சூப்பராக நான் அப்படியே போட சாமியா. எங்க போடா சாமி? வேலைக்கு இந்த ட்ரெஸ்ஸா போட்டு வேலைக்கு போவாங்க. பைத்தியம் மாறினா நானு. டேய் இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமை மட்டும் இல்லடா, சம்பள நாளும் கூடடா. சம்பளம் வாங்கி என்ன தாய் தாமுகிட்ட எத்தனை வந்து கொடுக்க போறீங்க? எப்படி தாய் நாட்டுக்கு வரி தான் செலுத்த போறீங்க? அதுக்கு தான்டா குஷ்டு காவாலாம் சொரியும் கிடக்குறடா சாமியா. போற வர பொம்பெல்லாம் அசிங்கமா சொல்றானுங்க, உன் பையன் அங்க ஊந்து கிடக்குறான் இங்க ஊந்து கிடக்குறான்னு. தாய் தலை காணிக்குது அழகா ஜம்முன்னு எங்கன்னா பத்துங்க வந்து பொறுமையா ஏஞ்சி வா போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம். நான் சொல்றேன் குடிக்கிற மாதிரி இருக்குதா உனக்கு? அதான் குடிக்கிற மாதிரி இல்லையா? ஒழுங்கா சம்பள காசு வீட்டுக்கு எத்தனை தாயம் பாப்பான். அப்படிதாம்மா ஒரு 100-200 ரூபாய்க்கு குடிக்கலாம் தாம்மா சம்பள காசு எடுத்துன்னு போறேன். 2 மூடி குடிச்சேன்னா பெரிய மயிர் ஆகிடுறேன். 100-200 தான் வீட்டுக்கு எடுத்துன்னு வர வேண்டியதா இது. மொத்தத்தையும் பிடிங்கிட்டு விட்டுறானுங்க, ஒயின்சா போயிறானுங்க. ஏன்டா நீ குடிக்கிறதே அரை முடி கால் முடி தான், அதுக்கே உன்னால ஒரு ஸ்டேடியா வீட்டுக்கு வர மாட்டேது முடியல. ஊரு வெளியே ஒயின்சா வந்து அதுக்காக குச்சி வீட்டுல வந்து பத்துப்பேன். எல்லாம் போராட்டம் பண்ணி ஊருக்கு வெளியே வைக்கணும், வெளியே வச்சுங்க. வண்டி ஓட்டின்னு வர முடியல, போலீஸ்காரங்க பிடிச்சாங்க. தள்ளின்னு வர முடியல, போதில கீழே வந்துருத்தாக்குது. அப்புறம் என்னதான் பண்றது? ஒரு குடி அவ்வளவு கஷ்டமா தாங்க குடி மேல விட்டா என்ன? எப்படி விட முடியும்? எங்களை மாதிரி